வாழ்க்கையில் முன்னாடிலாம் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். பிஸினா பிஸி இல்லை, ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல். பட் ஐ வாஸ் குவைட் பிஸி. காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சேன், ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போனேன், டெஸ்ட் எழுதினேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன், லஞ்ச் பெல் அடிச்சிருச்சு, ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டியூஷன் போனோமா, அங்கே ஒரு 2 மணி நேரத்தை ஓட்டிட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு வந்தோம்னா சாப்பிட்டு தூங்கிடுவோம். அவ்வளோதான். அதே தான் காலேஜ்லேயும் நடந்தது. காலையில் 8:45 காலேஜுக்கு போனால் 3:30 வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கேன்டீனில் ஒரு 1 மணி நேரம் நல்லா உட்காந்து மசால் தோசை சாப்பிட்டு ரூமுக்குள்ளே போனோம்னா தமிழ் ராக்கர்ஸில் ஏதாவது ஒரு படத்தை போட்டு ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி வெளிச்சமே வராத ஒரு இடத்துல உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவோம். அப்போ வாழ்க்கை போர் அடிச்சான்னு கேட்டால் கிடையாது. நம்ம சந்தோஷமா இருந்தோமா தெரியாது. ஆனால் நான் எம்டியா இல்லை, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடந்தது அப்படி இருந்தது. ஆனால் இப்போ லைஃப் அப்படி இல்லை. வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது. பொங்கல் வரைக்கும் பிக் பாஸ் இருந்தது, அதனால பெருசாக போர் அடிக்கல. அவன் அப்படி இவன் இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் நானும் இதெல்லாம் பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிக் பாஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் தீல்பத்ரி சிங் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஒரு நாள் சண்டே வச்சு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டு இருக்கேன். அது ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்குது. சரி, 2 நாளுக்கு அப்புறம் ஏதோ படம் பார்க்கலாம்னு நினச்சா தமிழ் ராக்கர்ஸே தூக்கிட்டானுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்காரன் மாதம் காசு கேட்குறான். சரி, அதையும் கட்டி படம் பார்க்கலான்னு பார்த்தா எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பார்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மாலாம் கேட்டால் பூரி படைஞ்சிருவாங்க. சரி, அதெல்லாம் விட்டு நம்ம திருந்தலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஹேபிட் ட்ராக்கிங் குரூப்பில் சேர்ந்திருக்கேன். ஆனால் அதுலேயே ஒரு செக் வச்சிருக்காங்க. நான் 24 மணி நேரத்துக்குள்ளே அதை ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்னை தூக்கிடுவாங்களாம். பார்ப்போம், நான் திருத்தப்படுறேனா இல்லை துரத்தப்படுறேன். நான் ஐ கீப் யூ போஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ்.